வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த செக்மெண்ட்டில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான், படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஜி கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 24, அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகி இருக்கிறது இந்த படம். இந்த படத்தோட ஜானர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற ஒரு ஜானருக்குள்ள வருது. இதே மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு. இந்த முத்துக்கு முத்தாக, அதுக்கப்புறம் வந்து மாயாண்டி குடும்பத்தார், அந்த படம்லாம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கறதுக்கு, புல் ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மூவி டீம். அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன கேள்விக்குறி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேரக்டரை சென்டிமெண்ட்டாக அந்த ஒன்லைனை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க கன்வே பண்ண ட்ரை பண்ண சென்டிமெண்ட் வந்து நம்ம கூட ஒட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒட்டலை. இங்கே எங்கே பிரச்சனை ஆகிருக்கு, எங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் பிளேல தான். அடுத்தடுத்து அவங்க நிறைய எலமெண்ட்ஸ் வந்து அடுக்கியிருக்காங்க. அதாவது விவசாயமாக இருக்கட்டும், இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம பூர்வீக சொத்து, அப்பா அம்மாவை வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும், மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்க பேச்சை கேட்டு பிள்ளையெல்லாம் இதை கைவிட்டுற அந்த ஒரு எலமெண்ட்டாக இருக்கட்டும். அது இல்லாமல் அந்த சொத்தை காப்பாற்றணும், பூர்வீக சொத்து, இந்த ஃபேக்ட்ரி வருது, அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் பண்ணுற இந்த விஷயம், அதை ஒரு எலமெண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒழுங்காக கவனிப்பு இல்லாமல் ரொம்ப செல்லம் கொடுக்குற பிள்ளைங்கள்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு தவறான வழிக்கு போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எலமெண்ட், இது எல்லாத்தையும் போட்டு ஜகிள் பண்ணும்போது இதை எந்தெந்த இடத்துல அமைக்கணுமோ அதை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போனதுனால இந்த ஸ்டோரியே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுது. நம்மளால எந்த ஒரு எமோஷன் கூடயுமே வந்து ஒழுங்காக அட்டாச் ஆக முடியல. அது இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக வந்து அமைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற ஒரு கதை வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு சொன்ன 2 படங்களுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. மாயாண்டி குடும்பத்தாராக இருக்கட்டும், அப்புறம் முத்துக்கு முத்தாக அந்த படமும் சரி, நம்மளோட எமோஷனாக நல்லா கன்வே ஆகிருக்கும். அந்த ஒரு கேரக்டர் கடைசியில் அழுகுறாங்க, இல்லை வந்து அங்கே ஒரு எமோஷன் ப்ளே ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக கன்வே ஆகிற மாதிரி இருக்கும் அந்த எமோஷன். இந்த படத்தில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் பிளேல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஜம்ப் வந்து படத்தில் இருக்குது. முன்னாடி ஒரு டைம் பீரியட் காட்டுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 ஜென்ரேஷன் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. 4 ஜென்ரேஷனை காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடி 4 ஜென்ரேஷனை காட்டுறாங்க. அந்த 4 ஜென்ரேஷனுக்கான டைம் ஜம்பும் வந்து இருக்குது. ரொம்ப வருஷம் முன்னாடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு, கொஞ்சம் மாடர்ன் பீரியடாக இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப மாடர்ன் பீரியடுக்கு வந்து படம் மூவ் ஆகுது. ஆனால் ஒரு சில டைம் ஜம்ப் வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரியுது. ஒரு சில டைம் ஜம்ப் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சீன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாசிடர் கார் வந்து ஹீரோ வச்சிருப்பாப்புல, அது ஓட்டிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் இருக்க பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்டில் வேற ஒரு காராக இருக்கட்டும், அப்போதைக்கு இல்லாமல் ரொம்ப மாடர்னான ஒரு காரும் வந்து பேக்ரவுண்டில் நம்மளால் அந்த சீனில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் வந்து படத்தில் ஓவராலாக இருக்குது. அதுவும் வந்து நம்ம அந்த கதைக்குள்ள ஒட்ட முடியாமல் நம்மளை அடிக்கடி வெளியே கூப்பிட்டு வந்துடுது கதையை விட்டு அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோலை வந்து ரொம்ப பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரிந்த நிறைய முகம் தெரிந்த நடிகர்களும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர்ஸை எந்தவித டிசப்பாயின்மெண்ட்டுமே இல்லாமல் பக்காவாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்டிங் வைஸ் வந்து இந்த படத்தை குறை சொல்ல முடியாது. டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது இந்த படம் ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷான டோனில் தான் வந்து முழுக்கவே இருக்குது. ஸோ அவங்க வந்து முன்னாடி, அதாவது ஃப்ளாஷ்பேக் முன்னாடி டைம் பீரியட் காட்டுறாங்க, அப்போதைக்கு எல்லோயிஷா படம் ஸ்டார்ட் ஆகும்போது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். போக போக இது நார்மலான டோனுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி மாறலை. அதுதான் ஒரு ஏமாற்றமாக போயிடுச்சு. படம் முடிகிற வரைக்குமே வந்து அந்த ஒரு எல்லோயிஷ் டோனில் தான் போகுது. அது எதுக்காக அதை ஆட் பண்ணாங்க, எதுக்காக அந்த ஒரு டோனில் படத்தை கொண்டு போனாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. அதை முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கை காட்டும்போது, அதாவது அந்த பழைய டைம் பீரியடை காட்டும்போது அந்த மாதிரி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைம் மாறுறதையும் வந்து அந்த கலர்லேயும் கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நினச்சேன். அந்த எல்லோயிஷ் டோன் வந்து ஒரு சில இடத்துல என்னால் அந்த படத்து கூட அட்டாச் பண்ணிக்க முடியல. போக 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 படம் முழுக்கவே அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மேபி நிறைய பேத்துக்கு வந்து கனெக்ட் ஆகியிருக்கலாம். அதை தாண்டி படத்தில் டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் 1-2 பாடல்கள் வருது. ஒரு சில இடத்துல வந்து எமோஷனான இடத்துல வந்து மியூசிக்கும் வந்து ப்ளே ஆகுது. ஆனால் அந்த ஒரு கிளீஷியமான மியூசிக் இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா இதுக்கு இவ்வளோ இந்த மியூசிக் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல சீரியஸ், அந்த மியூசிக்கோட கட்டு இருக்குது தெரியுமா, இந்த இடத்துல இங்கே ஸ்டார்ட் ஆகவே தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி மியூசிக் கொஞ்சம் கண்ணாப்பின்னான் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதையும் கொஞ்சம்
ஆர்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கன்வே ஆகிற அந்த சீன் கன்வே பண்ற கொஞ்சம் நெஞ்ச எமோஷனே வந்து இந்த மியூசிக் இங்க வந்து கெடுத்து விடுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு மியூசிக் வந்து ஒரு சீனை எலிவேட் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகணும். அந்த மியூசிக் அந்த சீனோட எமோஷனை இன்னும் நம்ம கிட்ட கன்வே பண்ணும். ஆனால் இந்த மியூசிக் வந்து கன்வே ஆகிற கொஞ்சம் நெஞ்ச எமோஷனே இல்லை நீ வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடுற மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மியூசிக்லேயும் இந்த டீம் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவங்க எடுத்துக்கிட்ட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஒன்லைன், ரொம்ப நல்ல ஒரு ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் முன்னாடி சொன்ன அந்த 2 படம் மாதிரி தான். அது 5 பசங்களை பெத்தாதான் இல்லை, ஒரு பையனை பெத்தாலும் அவங்க வந்து அந்த அப்பா அம்மாவை, இந்த மனைவி வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நடக்குது, அங்கே பணமாக இருக்கட்டும், ஒழுங்கான பேரண்டிங் இல்லாதனால அவங்களோட பேரை வந்து எப்படி வழி தடம் மாறி போகிறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இவங்க வச்சிருந்த சொத்து அந்த நிலம் வந்து எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாரு டேரக்டர் அப்படின்னா, படிக்கிறது வேஸ்ட்டு, நீங்கள் வந்து பழையபடி நம்ம பூர்வீக சொத்துக்கே வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து கன்வே. ஆனால் அவர் உண்மையிலேயே இதைத்தான் கன்வே பண்ண வந்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கடைசியில் ஒரு வாய்ஸ் ஓவர் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் படத்தில் கன்வே பண்ணது நீங்கள் படித்தது எல்லாமே வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து படத்து மூலமாக கன்வே ஆகியிருக்கு. ஸோ அவர் நினச்சது ஒன்று, அந்த கன்வே ஆனது ஒன்று அப்படின்னு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உண்மையிலே அவர் அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கன்வே பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருந்தார் அப்படின்னா அது கரெக்டாக கன்வே ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலி ட்ராமாலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான படம் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போயும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து பயங்கரமாக ஆக்ஷன் பேக்டாக ஒரு படம் வந்து வேணும், இல்லை அங்கங்கே லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் என்னால் டிஸ்டர்ப் ஆகும், பார்க்க முடியாது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கான படம் இல்லை. இதை நீங்கள் தேட்டரில் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெக்கமெண்டேஷன் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கானை வந்து தட்டிடுங்க. இந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமா படங்கள்லாம் வந்து யாருக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப்.